ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और जगत का उद्धारकर्ता यीशु मसीह के உங்க बहुमूल्य नाम எல்லாருக்கும் से இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் आप கொள்கிறேன். सभी को प्रेम के अभिवादन देते हैं। எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? क्या आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதம் அளிச்ச தியானத்தின் மூலமாக वचन दीपक की रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हम बहुत ही आनंदित होते நாம் हैं। இன்றைய வார்த்தையில கடந்து செல்வோமா? क्या आज के वचन की ओर जाएंगे? லூக்கா लूका 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 19 சொல்லப்பட்டிருக்குது. 19वां वचन में कहा गया அந்த है, கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது, अंतिम भाग में कहा गया है, ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. और किसी वस्तु से तुम्हें कुछ हानि न அல்ல होगी। மேல அழகா வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, उसके ऊपर अच्छे से वचन लिखा இதோ गया है, சர்ப்பங்களை மிதிக்கவும் देखो मैं तुम्हें सांपों தேள்களை और மிதிக்கவும் बिच्छुओं को சத்துருவின் சகல வல்லமை முறியடிக்கவும் और शत्रु की सारी सामर्थ को உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். रौंदने का वो अधिकार मैं देता ஒன்றும் हूँ। உங்களை சேதப்படுத்துவதில்லை. कुछ भी तुम्हें हानि नहीं உங்களை पहुंचाएगी। ஒன்றும் சேதப்படுத்தாது. कोई भी वस्तु आपको हानि नहीं தேள்கள் पहुंचाएगी। மேல அதிகாரம், जो बिच्छू है उस पर एक अधिकार, சர்ப்பத்தின் மேல அதிகாரம், सांपों के ऊपर एक अधिकार, பிசாசு வல்லமை மேல அதிகாரம் शैतान की सामर्थ पर एक அவர் अधिकार கொடுத்தபடினால उसने दिया है, इसलिए நீங்க அதை மேற்கொள்வீங்க. आप उस पर विजय पाओगे। அது உங்களை மேற்கொள்ளாது, वो आपको नहीं जय पा அது உங்களை पाएगा, பிடிக்காது. वो आपको नहीं पकड़ पाएगा। ஆண்டவர் உங்களுக்கு परमेश्वर आपके लिए ஒன்றும் वो சேதப்படுத்தாதபடிக்கு कुछ भी आपको हानि न உங்களை पहुंचाते हुए பாதுகாப்பார். वो आपकी रक्षा करेगा। உங்களை ஆண்டவர் நடத்துவார். परमेश्वर आपको चलाएगा, உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். उसने आपके लिए अधिकार அந்த दिया है। பிசாசை கண்டு इसलिए பயப்படாதீர்கள். शत्रु को देखकर मत घबराइए। மந்திர ஆவிகளை, मंत्र आत्माओं को, செய்வின் ஆவிகளை கண்டு பயப்படாதீர்கள். जादू टोना की आत्माओं को देखकर मत அவர் घबराइए। உங்களை கூட இருந்து वो आपके साथ रहकर அதிகாரம் கொடுத்தபடினால अधिकारों को दिया है, ஒன்றும் इसलिए உங்களை சேதப்படுத்தாது. कुछ भी आप पर हानि नहीं அது पहुंचेगी। மேல उसके ऊपर உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து वो விட்டார். आपको एक जय दे அது चुका அடிக்கடி है। பிசாசை குறித்து யோசிக்காதங்க. इसलिए बार बार शैतान को मत सोचिए, இவங்க எது பண்ணிட்டாங்க, इसने मेरे लिए ये அவங்க किया, அது செஞ்சிட்டாங்க, वो कर दिया है, அதை பத்தி யோசிக்காதீங்க. उसके बारे में मत सोचिए। ஒன்றும் உங்களை இன்றைக்கு சேதப்படுத்தாது. कोई भी वस्तु आपके विरुद्ध हानि नहीं உங்களை पहुंचा பாதுகாத்து सकती, நடத்துவார். वैसा सुरक्षित करके நாம் आपको चलाएगा। செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता आपको धन्यवाद உடைய करते हैं, பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना ஒரே करते हैं। ஆசீர்வதியும். हर एक जन को आशीष நீ कीजिए। எல்லா காரியத்தையும் ஜெயித்து கொடுத்திருக்கிறீங்க, सारे कार्यों में आपने जय दिया है, அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க. अधिकारों को दिया है। ஒன்றும் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு कोई भी वस्तु बच्चों को हानि நீ न பாதுகாத்துக் पहुंचाते हुए கொள்ளும்படியாக आप செபிக்கிறேன். उनकी रक्षा कर लेने के लिए அப்படி हम प्रार्थना செய்ததற்காக करते हैं। நன்றி. वैसे ही किया, इसलिए இயேசு धन्यवाद। மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमीन।